தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். என்னாச்சு பிரதர்? அங்க பாருங்க. காவேரி ஒரு நிமிஷம். எங்க போன நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன எதுக்காக தேடுறீங்க? என்னதான் திரும்ப அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. இங்க பாரு காவேரி, உன் கோவம் எனக்கு புரியுது. கோவத்தில் எடுக்கிற எந்த முடிவும் தப்பாதான் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அந்த மாதிரிதான் ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கிறதும். அங்க உன் அம்மா அக்கா தங்கச்சிங்கன்னு எல்லாரும் உன்னை காணோன்னு எவ்வளவு பயந்து போயிருக்காங்க தெரியுமா? ஓ, அவங்களுக்கு என்ன பத்தியெல்லாம் கவலைப்படுறதுக்கு டைம் இருக்கா? அவங்களுக்கு அந்த விஜயும் அவர் குடும்பமும் தானே முக்கியம். இல்ல என்ன பத்தி அவங்க அக்கறைப்படுறாங்கன்னு நீங்க சொல்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காவேரி, அத்தை ஏதோ காலையில கோவத்தில் அப்படி பேசிட்டாங்க. அதுக்காக நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சு வீட்டுக்கு வராம இருந்தா எப்படி? பிடிவாதம் பிடிக்க வேண்டிய விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சுதான் ஆகணும். எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் அமைதியாவே இருந்தேன்னா கடைசியில கஷ்டப்படுறது நானாதான் இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல உன்னோட ஸ்டாண்ட் என்னங்கறத நீ தான் உங்க அம்மாவுக்கு கூட இருந்து சொல்லி புரிய வைக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இப்படி வீட்டை விட்டு வரதெல்லாம் சரியா இருக்கா சொல்லு? நீ பாரு, நீ படிச்ச பொண்ணு. உனக்கு நான் எந்த புத்திமதியும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. காலையில உங்க அம்மா பேசுனதை நினைச்சு நீ இன்னும் கோவத்துல விடாபடியா இருக்கலாம். ஆனா உங்க அம்மா அங்க உன்னை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க காவேரி. மத்த விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் காவேரி. நீ முதல்ல வீட்டுக்கு வா. உன்னை நினைச்சு எல்லாரும் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அழுதுட்டு இருக்கிறது உனக்கு ஓகேவா காவேரி? அந்த இடத்துல 2 பேரு ஆட்டோக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் பிக்கப் பண்ணிக்க முடியுமா? ஓகே சார், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். சரி. வரேன் சார். நீ திரும்ப வீட்டுக்கு வராம இருந்தா அவங்க தினம் தினம் உன்னை நினைச்சு அழுதுட்டு தான் இருப்பாங்க. அது வேண்டான்னா நீ என் கூட வீட்டுக்கு வா. என்ன காவேரி? ஆட்டோ வேணுமா? அண்ணா ஒரு நிமிஷம். ஆ. நான் சொன்னதெல்லாம் உன் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஆட்டோல ஏறு காவேரி. ப்ளீஸ். சார் டைம் ஆகுது, வரீங்களா? அண்ணா ஒரே ஒரு நிமிஷம். ப்ளீஸ் காவேரி. அண்ணா இங்கதான் நிப்பாட்டுங்க. அம்மா, அக்கா தான் வந்திருக்க. உள்ளவா காவேரி, வா. காவேரி, எங்கடி போன இவ்வளவு நேரம்? அக்கா, இவ்ளோ லேட் ஆயும் நீ வீட்டுக்கு வரலன்னதும் நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? அத்தை, நீங்க பயந்த மாதிரிலாம் காவேரி எங்கேயும் போயிடல. அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு.
அம்மா, இவ்வளவு நேரம் அக்காவை காணோம்னு அழுதுட்டு இருந்த. அவ வந்துட்டாமா, பேச அவகிட்ட. விடு நர்மதா, அவங்களுக்கு இன்னும் கோவம் போகலையோ என்னவோ. யாருக்குடி கோபம்? நீதான் எங்க மேல எல்லாம் கோவப்பட்டுட்டு இப்படி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்க. அஞ்சாறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரவ இன்னைக்கு 10 மணி ஆகியும் வீட்டுக்கு வரலன்னதும் நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? அப்படி எங்க தாண்டி போன? நீ தானே இங்க இருந்து போ சொன்ன. நான் போக சொன்னா உடனே போயிடுவியா? அம்மா, அப்படியே அம்மா சொன்னதையெல்லாம் தட்டாம கேக்குற மாதிரி. இப்படிதான் நான் என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருப்ப. இதுக்குதான் நான் இங்க இருந்து பிடிக்காம கிளம்பி போனேன். நான் ஒன்னும் இங்க யாருகிட்டயும் மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் என்ன ஒரு மனுஷியாவது மதிங்கன்னு தான் நான் சொல்றேன். என்னக்கா நீ? நாங்க என்னமோ உன்னை அந்நியமா நினைக்கிற மாதிரி பாக்க சொல்ற. ஆமா யமுனா, அப்படிதான் பாக்குறீங்க. இப்பெல்லாம் இந்த வீட்ல யாருக்கும் என் மேல எந்த அக்கறையும் இல்ல. இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தரை பத்தி நீங்க எல்லாரும் கவலைப்படுறீங்க. அவர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அக்கறைப்படுறீங்களே தவிர என்ன பத்தி நீங்க யாராச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? என் கல்யாண விஷயத்துல கூட எனக்கு பிடிச்ச பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதுல கூட நீங்க சொல்ற ஆளதான் நான் கட்டிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்புறம் எனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு? நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நீங்க எல்லாரும் சொல்றத கேட்டா மாதிரி தான் நடந்துக்கணும்னா நான் ஒன்னும் நீங்க கீ கொடுத்தா ஆடுற பொம்மை இல்லம்மா. நானும் மனுஷிதான். எனக்குன்னு சில ஆசை, பிடிச்சது பிடிக்காததுன்னு எனக்கும் சில ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமா. அதையே நீங்க யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்துல நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் தலையாட்டிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதையும் மீறி நான் ஏதாவது சொல்லிட்டா உடனே நீ எங்களை எதிர்த்து பேசுற, கஷ்டப்படுத்துறன்னு சொல்ல வேண்டியது. அதான் இனி உங்க யாரையும் கூட இருந்து கஷ்டப்படுத்த வேண்டான்னு நான் எங்கேயாவது போயிடலான்னு கிளம்பி போனேன். அக்கா, அக்கா, என்னடி? விடுடி, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காவேரி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. நான் இவ்ளோ தூரம் உன்கிட்ட கடுமையா பேசினதும் நடந்துகிட்டதெல்லாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு என்னால வாழ முடியாதுல்லம்மா. அதே உனக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லடி, நான் என்ன சொல்ல. அத்தை, விடுங்க அத்தை. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்க வேணாம். பாவம் காவேரி பசியில இருப்பா. முதல்ல அவளை கூட்டிட்டு போய் சாப்பிட வைங்க. அக்கா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆமா, மாப்பிள்ள ஸ்கூல்ல வந்து பாத்துட்டு நீ சீக்கிரமே கிளம்பிட்டேன்னு வாட்ச்மேன் சொன்னதா சொன்னாரே. அப்போ இவ்ளோ நேரம் எங்கடி போன? இன்னைக்கு அம்மு ஸ்கூலுக்கு வரலையேன்னு ஸ்கூல் விட்டதும் நான் அவளை பார்க்க நேரா அவ வீட்டுக்கு போனேன். அங்க போனா அவ அப்பா இனிமே என் குழந்தைய பார்க்க நீங்க வராதீங்கன்னு பெரிய இவரு மாதிரி பேசுறாரு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினதே இல்ல. ஆனா இன்னைக்கு நாங்க போனதுல இருந்து என்ன விரட்டுறதுலயே தான் குறியா இருந்தாரு. சரி, அவருக்கு எதுக்கு தொந்தரவுன்னு நான் அங்க இருந்து கிளம்பலான்னு நினைச்சேன். ஆனா நீதான் என்ன இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் நான் எப்படி இங்க வர்றது?
இது என்னடா வாழ்க்கைன்னு நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் வழியில ஒரு தியேட்டர் வந்துச்சா, சரி வேற எங்க போறதுன்னு தெரியல. அதான் அப்படியே தியேட்டருக்குள்ள போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் உள்ள போனேன். படம் முடியவும் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் தியேட்டர்ல இருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்பதான் நிவின் அங்க பார்த்தேன். வீட்ல எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கையோட என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டார். சரிம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னடி இவள காணோம்னு நாம எல்லாரும் இங்க பதட்டத்தோட இருந்தா, இவ என்ன படத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றா? மா, அவ எங்க போயிருந்தா என்னம்மா? அதான் நல்லபடியா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டால, அத நினைச்சு சந்தோஷப்படுவோம். இவ எந்த நேரத்துல எப்படி நடந்துக்குவான்னு பெத்தவ என்னாலயே புரிஞ்சுக்க முடியலையே. சரி விடுமா, வா நம்ம அக்காக்கு போய் டிஃபன் எடுத்து வைக்கலாம். சினிமாக்கு போயிட்டு வந்தாளா? ஆமா பிரதர். கேட்டா வேற எங்க போறதுன்னு தெரியல, அதனால தியேட்டருக்கு போனேன்னு சொல்றா. நீங்க என்ன பிரதர் சிரிக்கிறீங்க? இதான் ஒரிஜினல் காவேரி, த ஓஜி. காலையில வீட்ல அத்தை அவளை அவ்வளோ திட்டி சண்டை போட்டிருக்காங்க. நான் வேற வீட்டுக்கு வந்தப்போ கோவத்துல ஏதோ பேசிட்டேன். இவ்வளோ நடந்தும் இந்த சிச்சுவேஷனை எவ்வளவு கேஷுவலா டீல் பண்ணிருக்கா பாத்தீங்களா அவ? ம். அவகிட்ட எனக்கு பிடிச்சதே அதான் பிரதர். நல்லா சப்போர்ட் பண்றீங்க பிரதர் உங்க ஆளுக்கு. ஆ? எப்படியோ அவளை கண்டுபிடிச்சிட்டோம், அதுவே பெரிய நிம்மதியா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பிரதர். அந்த மேட்ரிமோனியில பார்த்த பையனெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னது சும்மா வீம்புக்கு அவ பண்றது. நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே உங்க மேல இருக்கிற வெறுப்புனால அவ பண்றதுதான். மத்தபடி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் அவ போக மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. நாங்களும் போக விட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பையன் வீட்ல இருந்து சம்பந்தம் பேச வராங்கன்னு அவ சொன்னது கூட வேற வழி இல்லாம தான் சரின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அவங்க பொண்ணு பார்க்க வரட்டும், தட்டு மாத்திக்கிட்டோம், அவ்வளவு ஏன் முகூர்த்த நாள் கூட குறிச்சுக்கிட்டோம். ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே நடக்காது பிரதர். என்னவோ நடக்கட்டும் நிவின். காவேரி அவ விருப்பப்படி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை பண்ணட்டும். இனிமே எந்த விஷயம்னு இல்லை நிவின். வேற எதுக்காகவும் நான் அவளை தொந்தரவு பண்ண போறது கிடையாது. அவன் முன்னாடி போய் நான் நிக்க போறதும் கிடையாது. என்ன பேசுறீங்க பிரதர் நீங்க? அப்போ காவேரி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு பரவாயில்லையா? சொல்லுங்க பிரதர். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பிரதர் நினைக்கிறேன். அதே நேரம் இனிமே இந்த விஷயத்துல காவேரியை கட்டாயப்படுத்த கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல காவேரி மேல நான் வச்சிருக்கிற காதல ரொம்ப நம்புறேன். அந்த காதல் என்னை ஏமாத்தாது. என் காவேரி என்கிட்ட இருந்து பிரிக்காம திரும்ப அவளை என் கூட சேர்த்து வச்சிரும் நான் நம்புறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். தலை வேற பயங்கரமா வலிக்குது. ஏன்டா இப்படி போகணும்னு இருக்கு. ஏதோ ஆத்திரத்துல நான் வார்த்தைய விட்டுட்டேன். உடனே நான் வீட்டை விட்டு போறேன்னு போனா இப்படித்தான் ஆகும். ஐயோம்மா, நான் வீட்டு விட்டு போனதுல தலை வலிக்குதுன்னு சொல்லல. தெரியாதனமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து ஒரு படத்தை பார்த்தேன் பாரு. அருவனா அருவ, அப்படி ஒரு அருவ.
அதுலதாம்மா எனக்கு தலைவலியே ஸ்டார்ட் ஆச்சு. இதுவே மத்த நாளா இருந்திருந்தா படம் பிடிக்கலையேன்னு பாதியிலேயே கிளம்பி வந்திருப்பேன். எனக்கு வேற எங்க போறதுன்னு தெரியலையா, அதான் வேற வழி இல்லாம தலை வலிச்சாலும் பரவாயில்லன்னு உள்ளேயே உட்கார வேண்டியதா போச்சு. ஏண்டி, ஒருவேளை மாப்பிள உன்ன வழியில பாக்காம இருந்திருந்தா நீ என்னடி பண்ணிருப்ப? எங்க போயிருப்ப? என்ன பண்ணிருப்பேன்? அப்படியே பஸ்ல ஏறி கொடைக்கானலுக்கு போயிருப்பேன். கொடைக்கானலுக்கா? ம். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு காரணம் எல்லாம் தெரியல. என் மனசுக்கு இங்க இருக்க வேணாம், பேசாம கொடைக்கானலுக்கு போய் நம்ம வீட்ல இருக்கலாம்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு அப்பாவோட ஞாபகமாவே இருக்கு. காலையில உங்ககிட்ட சொன்னதுதான். அப்பா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா அவர் என் விருப்பத்துக்கு குறுக்க நின்னு இருக்கவே மாட்டாரு. அதே நேரம் அவரோட விருப்பத்துக்கு என்ன நடந்துக்க சொல்லி கட்டாயமும் படுத்திருக்க மாட்டாரு. நம்ம கொடைக்கானல் வீட்டுக்கு போயிருந்தா நம்ம அப்பா கூட இருக்கிற ஃபீல் வரும்னு தோணுச்சு. அதான் அங்க கிளம்பி போலான்னு இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு பாத்துருக்கிற அந்த பையன் வீட்ல இருந்து சம்மந்தம் பேச வராங்கன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு நடந்த இந்த பரபரப்புல அந்த விஷயத்த நீங்க யாரும் மறந்துடாதீங்க. அப்பா இப்போ என் கூட இருந்திருந்தா அவர் எப்படி என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்திருப்பாரோ அந்த மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்பா இருந்திருந்தா என் விருப்பப்படி நடந்திருப்பாரு. அப்பா இருந்திருந்தா நான் சொல்றத கேட்டிருப்பாருன்னு வார்த்தைக்கு வார்த்தை காவேரி உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்துல நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லுங்க. காவேரி பேசுறது எல்லாம் கேக்குறப்போ எனக்கு கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவளை நினைச்சு எனக்கு பாவமாவும் இருக்குங்க. அவளை கட்டிக்கிட்டவரு அவளை திரும்பவும் ஏத்துக்க தயாரா இருக்காரு. அவ பெத்த குழந்தை அங்க இருக்காங்கறதையெல்லாம் நான் எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறது? இதுல நாளைக்கு சம்பந்தம் பேச வீட்டுக்கு ஆளுக வராங்கன்னு வேற சொல்ற. நான் என்னங்க செய்யட்டும்? நம்ம பொண்ணோட வாழ்க்கை தடம் மாறி போகாதபடி நல்லபடியா நடத்தி வைக்கிறதுக்கு நீங்க தாங்க எனக்கு வழி காட்டணும். வழக்கமா பொண்ணு பார்க்க போனா பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் வாசல்ல வந்து நின்னு வரவேற்று உள்ள கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கடைசியா தான் பொண்ணையே காட்டுவாங்க. ஆனா பொண்ணே இங்க வாசல் வரைக்கும் வந்து உள்ள கூட்டிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வர்றது எங்க யாருக்குமே பிடிக்கல. இதுல வாசல்ல வந்து நின்னு உங்களை வரவேற்காதது ஒண்ணுதான் குறைச்சல். நான் எப்பவுமே இப்படிதாம்மா. எந்த ஒரு விஷயத்திலயும் நான் போல்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன்.
பொண்ணு பார்க்க வரப்போ வெக்கப்பட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பொண்ணுங்க நாங்கெல்லாம் இந்த மாதிரிதான். பெருசா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்காம கேஷுவலா தான் இருப்போம். ரொம்ப தான் பெருமை. ஐயோ. அம்மா, எங்க பையனை பத்தி உங்க பொண்ணு ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனும் நல்ல வேலையில இருந்து நல்லா சம்பாதிக்கிறான். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு இனிமே அம்மு காவேரிய பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அவளுக்கு ஸ்கூல் கூட வேற ஸ்கூல் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் தாத்தா.